no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் தரப்புல நம்ம அவர்கள் வேண்டுமென்றே திமுறா அந்த வேலையை பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த டைமில் அவங்கள ப்ளேம் பண்ணுறதும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் அந்த அலட்சியம் வந்திருக்க கூடாதுன்றதான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். கூட்டம் அதிகமான நெரிசல் கொடுக்குற இடத்துல கொடுக்குறாங்கன்னா அதற்கான முன்னேற்பாடுகள் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் விஜயை போட்டு எல்லாரும் அடிக்கிற மாதிரி நம்ம அடிக்க முடியாது. அவருக்கு மட்டும் ஆசையா கிட்டத்தட்ட இனி பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் இன்னொன்று இந்த விஷயத்துக்கு அவர் என்ன பதில் சொல்ல முடியும், என்ன பேச முடியும்? நேற்று செய்தியாளர்கள் திருச்சியில் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியல அவரால். ஆனால் அது பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொல்லாமல் ஏன் போகிறீங்க? உங்களுக்கும் துயரம் இருக்கும்ல. நீங்கள் காரில் இங்கேருந்து போகும்போது பார்த்துட்டு தான் போயிருப்பீங்க. வருத்தத்தை தெரிவித்து அவர் பேசியிருக்கணும்ல. இந்த ஊடகங்களும் இதுக்கு பொறுப்பேற்கணும். இந்த குழந்தைகளோட வரவங்களை பேட்டி எடுக்கிறது, குழந்தைகளை பேட்டி எடுக்கிறது. இன்னொன்று இவர் அந்த ரோட் ஷோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு பேருந்து அங்கேயே பக்கத்தில் நிறுத்திட்டு இவர் ஏதாவது வண்டியில் வந்துட்டு அங்கே ஏறுற மாதிரி பண்ணணும். இவர் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், இவர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதோடைய விளைவும் நேற்று அனுபவிச்சார். மேலே ஏறிட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்கன்னா அந்த எந்த பகுதி அங்கே இருந்துச்சு, யார் அந்த பகுதிக்கு நிர்வாகி கூப்பிட்டு வந்தது, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி அடுத்த தடவை வந்தேன்னா கண்டிஷன் இருந்தால் பயம் இருக்கும். இங்கே அதெல்லாம் கிடையாது. மாவட்ட செயலாளரும் அந்த கும்பலில் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, எனக்கு என்னென்னு இருக்கிறாங்க. முக்கியமாக இவர் கொடுத்த நேரத்தை இது பண்ணிட்டு 4 மணி நேரம் கிட்ட தாமதமாக வந்தது. 7 மணிலேருந்து டிஃபன் மட்டும் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு வச்சிங்களேன். 7 மணிலேருந்து குமிஞ்சவங்க தண்ணி கொண்டு வந்தது கூட காலியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தா கும்பல் ஒரு சட சேர்ந்தோன்னா நகர முடியாது. சரி இதோ வந்துடுவார், 12:30 1 மணிக்கு போட்டிருக்காங்களே வந்துடுவார், பார்த்துட்டு போயிடுவோம்னு அங்கேயே இருப்பாங்க. உச்சி வெயில், டீஹைட்ரேஷன் ஆகும், குளுக்கோஸ் உடம்புல குளுக்கோஸ் இறங்கும். இதெல்லாம் ஸ்டாம்ப் ஆகிடுவாங்க. அதில் என்ன ஆகும்னா ஏற்கனவே டயர்டாக இருப்பான், மேலே உளுந்து எல்லாம் ஏறி ஆளெல்லாம் தூக்கிலாம் விட மாட்டான். அவன் குடிஞ்சானா அவனை தள்ளி விட்டு மேலே ஏறிடுவான். அப்போ கழுத்தில் மிதி, நெஞ்சில் மிதி, அப்போ கண்ட இடங்களில் மிதி வாங்கினா என்ன ஆகும்? நம்ம விஜய் பக்கம் நிற்கணும். இது ஒரு துயரம். இது விஜய் வேணும்னு நம்ம வந்தால் 40 பேர் சாகணும்லாம் வரல. அவர்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த அலட்சியமும் இந்த ஒரு தெளிவின்மையும் நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறோம். அவர்கள் அதை கேட்கவே இல்லை. அதோடைய விளைவை இன்றைக்கி நேராக பார்த்துட்டாங்க. அரசு இயந்திரம் ரொம்ப ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. 2 அமைச்சர்கள் களத்துக்கு போயிட்டாங்க. நள்ளிரவே சிஎம் களத்துக்கு வந்துட்டார். துணை முதல்வர் காலையில் துபாயில் இருந்தவர் காலையில் வந்துட்டார். இந்த பர்ஃபெக்ஷன் தான் எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் எழுதுறாங்க. விஜயை கைது பண்ணீங்களான்னு முதல்வர்கிட்ட கேட்கும்போது விசாரணை அறிக்கை அடிப்படையில் எது வேணாலும் பண்ணுவோங்கிறாங்க. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்லீப் அவர்கள். வணக்கம் முத்லீப் சார். தமிழ்நாடு ரொம்ப சோகத்தில் இருக்குது. கரூரில் நடந்த அந்த சம்பவம், விஜய் பிரச்சாரத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல். இந்த கூட்ட நெரிசலில் ஏகப்பட்ட பலி. இப்போ வரைக்கும் எக்ஸாக்ட் கவுண்ட் நமக்கு தெரியல. அதிகாரப்பூர்வமாக ஒரு 39 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் பலரும் ஐசியூவில் ஆபத்தான நிலையில் இருக்காங்கன்னு கரூர் மாவட்ட செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது அந்த விவரங்களை சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்னு தெரியுது, நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆம்புலன்ஸ் 2 முறை ஆம்புலன்ஸ் வருது, நிப்பாட்டியெல்லாம் பேசுகிறாரு, வாட்டர் பாட்டிலாம் அவரே விஜயை கொடுக்குறாரு. ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக நடந்திருக்கு. உலகமே இந்த செய்தியை உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல் கோணல் எங்கே சார் நடந்துச்சு, எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது தவறுன்றது இவங்க அவங்கன்னு யாரையும் பொறுப்பாக்க முடியாது. விஜய் தரப்பில் நம்ம குற்றம் சொன்னாலும் நம்ம பல பேட்டிகளில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆமாம், இந்த மாதிரி நடந்துறதுனால தான் ரோட் ஷோ மாதிரி இந்த மாதிரிலாம் வராதிங்க, தேவையற்ற ஒரு நெரிசலை உருவாக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னோம். அவர்கள் வேண்டுமென்றே திமுறா அந்த வேலையை பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த டைமில் அவங்கள ப்ளேம் பண்ணுறதும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் அந்த அலட்சியம் வந்திருக்க கூடாதுன்றதான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ரோட் ஷோ நடத்தாதீங்க, கூட்டம்னா நேராக வந்துடுங்க. நம்ம பதிவு பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா தெரியல. ஜெயலலிதா இருந்த ஒரு சந்தர்ப்பங்களில் சம்மந்த இடத்துக்கு ஹெலிபேடில் இறங்கி பட்டுன்னு பக்கத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி விஷயம், கூட்டம் அதிகமான நெரிசல் கொடுக்குற இடத்துல கொடுக்குறாங்கன்னா அதற்கான முன்னேற்பாடுகள் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் விஜயை போட்டு எல்லாரும் அடிக்கிற மாதிரி நம்ம அடிக்க முடியாது. அவர்களுக்கு எதுவுமே தெரியலன்றத சுட்டி காமிச்சாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. அப்போ திட்டமிடல்ன்றது எல்லாருமே எந்த இதையும் நடத்தினவங்க கிடையாது.
அப்போ வேறு யாராவது சொல்கிறதையாவது காது கொடுத்து கேட்கணும், அதுவும் பண்ணல. அப்போ என்ன அதோடைய விளைவு இன்றைக்கி இவ்வளோ பெரிய இது. அவங்களுக்கும் பிரச்சனை, அவருக்கு மட்டும் ஆசையா? கிட்டத்தட்ட இனி பிரச்சாரம் மற்ற விஷயங்கள், இன்னொன்று இந்த விஷயத்துக்கு அவர் என்ன பதில் சொல்ல முடியும், என்ன பேச முடியும்? நேற்று செய்தியாளர்கள் திருச்சியில் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியல அவரால். ஆனால் அது பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொல்லாமல் ஏன் போகிறீங்க? உங்களுக்கும் துயரம் இருக்கும்ல. நீங்கள் காரில் இங்கேருந்து போகும்போது பார்த்துட்டு தான் போயிருப்பீங்க. வருத்தத்தை தெரிவித்து அவர் பேசியிருக்கணும்ல. வழக்கம் போல் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் போகிறது சரி. வேறு யாராவது ஒரு மாநில நிர்வாகியாவது இதுக்கு சந்திக்கலாம்ல. அட்லீஸ்ட் ஃபோனோ, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கூப்பிட்டு விஜய் ஒரு ஃபோனை கொடுத்தா கூட பிரச்சனை வரும். இல்லாட்டி கார்லேயே ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டா கூட மீடியாவில் எடுத்திருப்பாங்க. எதுவுமே பண்ணாமல் போயிட்டு ஒரு அறிக்கை மட்டும் வருது. அது கூட ஊரில் எல்லாம் பிரதமர் உட்கட கொடுத்தா பிறகு வருது. இந்த விவகாரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அப்பாவி ரசிகர்கள் அவன் வந்து எனக்கு என்னன்னு தான் இருப்பான். ஒரு அம்மா பேசுகிறாங்க, 9 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நிற்கிறீங்கன்னா, உனக்கு என்ன வேலையை பார்த்துட்டு போன்றாங்க. இன்னொரு பையன் 1 வயசு என்னமோ இருக்கும், பொண்டாட்டியை கூட்டிகிட்டு விஜய் பேர் வைக்கணும்னு வந்து நிற்கிறான். திரும்ப திரும்ப அரசும் சரி, தாவேக்காவினரும் சரி, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதீங்கன்னு சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வராதீர்கள், பெண்கள் வயதானவர்களை கூட்டிகிட்டு வராதீங்கன்றாங்க. ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வர்றதுன்றது ரசிக மனப்பான்மையோட அணுகிறது. இதை அவர்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கணும். மாவட்ட செயலாளர்கள்லாம் வச்சு, நீங்கள் கூட்டம் இல்லை, ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஊடகங்களும் இதுக்கு பொறுப்பேற்கணும். இந்த குழந்தைகளோட வரவங்களை பேட்டி எடுக்கிறது, குழந்தைகளை பேட்டி எடுக்கிறது. அப்புறம் விஜய் இங்கே கிளம்புறாரு, காலையில் கிளம்புறாரு, அவர் வீட்டில் இருந்து லைவ் பண்ணுறது. இப்போ என்ன ஒன்றா திருச்சிக்கு இத்தனை மணிக்கு வருவார்னா அங்கே வந்து சேருவான். சும்மா இருக்கவங்க கூட வந்துடுவான். இன்னொன்று, இவர் அந்த ரோட் ஷோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு பேருந்து அங்கேயே பக்கத்தில் நிறுத்திட்டு இவர் ஏதாவது வண்டியில் வந்துட்டு அங்கே ஏறுற மாதிரி பண்ணணும். இவர் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், இவர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதோடைய விளைவும் நேற்று அனுபவிச்சார். குறிப்பாக தொட்டியத்துலேருந்தே திருச்சி தான், தொட்டியங்கிறது திருச்சி மாவட்டத்துக்குள்ள தான் இருக்குது. அங்கேருந்தே பிரச்சார வேனில் ஏறிட்டார். கரூர் வரைக்குமாவது காரில் வந்து அதுக்கப்புறம் வந்து பிரச்சார வேனில் பல இதில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ரோட் ஷோ நடத்தாதீங்க, நீங்கள் பண்ணுறது கிட்டத்தட்ட மறைமுக ரோட் ஷோ, நேர விரயம். இங்கே நீங்கள் இவர்களை ஏன் நம்ம இந்த விஷயத்துக்கு மட்டும் கடிஞ்சிக்கிறோன்னா, அந்த ரசிகர்களை பற்றி கவலைப்படணும். என்னென்னா, மதுரை மாநாடு நடத்துகிறாங்க, காலையிலேருந்து அங்கே கும்மிவாங்கன்னு தெரியும். நீங்கள் 4:30 மணி தான் வரப்போகிறீங்க, மேற்கூரை போடணுமா வேணாவா? அப்போ இந்த எந்த ஒரு விஷயத்துலையும் இவர்கள் அலட்சியன்றதை விட அவர்களை பற்றி கவலைப்படாத போக்கு. கட்டாயம் வண்டி வருது, பக்கத்தில் ஹெல்மெட் போடாமல் பைக்கில் முன்னாடி பின்னாடியும் வராங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பஸ்ஸை நிறுத்தி எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணணும். அடுத்து யார் எந்த மாவட்டம்னு கேட்டு அந்த மாவட்ட செயலாளரை இவங்களை கூப்பிட்டு இது பண்ணணும். இங்கே அமைப்பே இல்லைல்ல, இவங்கள்ட்ட அமைப்பு இருந்தால் தானே யார் என்ன கட்சிக்காரர். ஒரு திமுக அதிமுகவோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா கீழே கிளை கழகத்திலேருந்து எத்தனை பேர் வருவாங்கிறது கிளை செயலாளருக்கு தெரியும், பகுதியிலேருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு பகுதிக்கு தெரியும். ஒரு இடத்துல பிரச்சனை ஆகுதுங்க, மேலே ஏறிட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்கன்னா அந்த எந்த பகுதி அங்கே இருந்துச்சு, யார் அந்த பகுதிக்கு நிர்வாகி கூப்பிட்டு வந்தது, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி அடுத்த தடவை வந்தோன்னா கண்டிஷன் இருந்தால் பயம் இருக்கும். இங்கே அதெல்லாம் கிடையாது. மாவட்ட செயலாளரும் அந்த கும்பலில் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, எனக்கு என்னென்னு இருக்கிறாங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்ததுடைய விளைவு. முக்கியமாக இவர் கொடுத்த நேரத்தை இது பண்ணிட்டு 4 மணி நேரம் கிட்ட தாமதமாக வந்தது. 8:45 நாமக்கலுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க, வந்து பேசுனது மணி 3, 12:45 கரூர், வந்து பேசுனது மணி 7. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேற்று காலாண்டு பரீட்சை விடுமுறை, காலையிலேருந்தே இவரை பார்க்கறதுக்கு அங்கே நிற்கிறாங்க. 7 மணிலேருந்து கூட்டம் சார், காலையில் 7 மணிலேருந்து 7 மணிலேருந்து டிஃபன் மட்டும் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த கடையும் இருக்காது, மூடிடுவாங்க. 7 மணிலேருந்து குமிஞ்சவங்க தண்ணி கொண்டு வந்தது கூட காலியாக இருக்கும். வந்த உடனே இவங்க ஆட்டம் பாட்டம்னு டயர்டாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க கும்பல் ஒரு சேர்ந்தோடனே நகர முடியாது. சரி, இதோ வந்துடுவார், 12:30 மணிக்கு போட்டிருக்காங்களே, வந்துடுவார், பார்த்துட்டு போயிடுவோம்னு அங்கேயே இருப்பாங்க. உச்சி வெயில், டீஹைட்ரேஷன் ஆகும், குளுக்கோஸ் உடம்புல குளுக்கோஸ் இறங்கும், பிபி இறங்கும், நெரிசல், நேரம் ஆக ஆக நகரவும் முடியாது, மதியானம் சாப்பாடு இருந்திருக்காது. இது பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல். வயதானவர்கள், குறிப்பாக சுகர் இருக்கிறவங்க, அதுங்களாம் எல்லாத்துக்கும் மேலே சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு கூட்டம் வந்திருக்குது. அந்த கூட்டம் என்னென்னா, சாட்டர்டே லீவு, கால்பரிட்சை லீவு, பார்த்துட்டு போயிடுவோமேன்ற மாதிரி ஒரு கூட்டம் வந்துருக்குது. குறுகலான இடத்தை தாண்டி
2 பக்கமாக பேனரில் வந்து வெளியில் அந்த இடத்த விட்டு வெளியில் போகாத முடியாத அளவுக்கு பேனர் இருந்தது. அப்போ இவங்க எல்லாம் அந்த பஸ்ஸு பெரிய பஸ்ஸு 7 மணிக்கு இவர் கூடயே ஒரு கூட்டம் உள்ளே வருது. எல்லாம் சேர்ந்து இந்த பேருந்து உள்ளே வந்தோன்னு ஒரு தள்ளு முள்ளாகும்ல, அது ஒன்று. அந்த கன்சோலுக்கு உள்ளே வரதுக்கு ஏற்பட்ட நியூஸ் 24/7 ரிப்போர்ட்டர் லைவ் கொடுக்குறாரு. கன்சோலில் உள்ளுக்குள்ளே வராங்க, எங்களால் அந்தளவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. உள்ளுக்குள்ளே வர்றது இல்லைங்க. நீங்கள் அந்த இது பார்த்தீங்க தகர கொட்டாயே நீங்கள் நெருக்கி தள்ளுனா என்ன பண்ணுவாங்க? தள்ள தகர கொட்டாய் உடையுது. ஆமாம். உடைஞ்ச உடனே கொஞ்சம் பேர் தங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு உள்ளே ஓடுறாங்க. உள்ளே ஓடி இப்படி வராங்கல்ல, இன்னொரு ஷீட்டு இது வந்து அவங்க மேலே உழுது. அந்த ஷீட்டு உழுதுன்னா அங்கே இருக்கிறவங்க அவங்க மேலே தானே போவாங்க. ஆமாம். இதெல்லாம் ஸ்டாம்ப் ஆடுவாங்க. அதில் வந்து என்ன ஆகும்னா, ஏற்கனவே டயர்டாக இருப்பான், மேலே உளுந்து எல்லாம் ஏறி ஆளெல்லாம் தூக்கிலாம் விட மாட்டான். அவன் குடிஞ்சானா அவனை தள்ளி விட்டு மேலே ஏறிடுவாங்க. அப்போ அவன் இது பண்ண தான் பார்ப்பான். அப்போ கழுத்தில் மிதி, நெஞ்சில் மிதி, அப்போ கண்ட இடங்களில் மிதி வாங்கினா என்ன ஆகும்? மூச்சு திணறல், இது எல்லாம் சேர்ந்து தான் உயிரிழப்பு. இன்னொன்று சார், இந்த ஆம்புலன்ஸ் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி போயிருக்கே சார். ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தாக்கியிருக்காங்க. அதாவது எடப்பாடியார் அந்த பிரச்சாரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்கிறத விமர்சனம் பண்ணார். அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு ரியாலிட்டி தெரியாமல் 2-3 ஆம்புலன்ஸ் காரை விட்டு ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு அம்மாவை காப்பாற்றிருக்கான் ஆம்புலன்ஸ் டிரைவர். ஓகே. மேலே இங்கே துணியே இல்லையா அந்த அம்மாவுக்கு. இவன் பனியனை கழட்டி அவங்கள கொடுத்துட்டு அவங்கள ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டு மறுபடியும் வரான். இவன்கிட்ட சட்டை இல்லை. அவனை மடக்கி சட்டை இல்லையே உன் நோக்கம் என்ன அது என்னன்னு போட்டு அடித்து வாய்கெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் குறுக்க கார். இது எல்லாம் நடக்கும். ஏன்னா ஆம்புலன்ஸுக்கு எதிரான மனநிலை இருக்குல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது காலியாக வருதோ நோயாளியோட வருதோ, ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விட்டுருணும். அவ்வளோதான். நோக்கத்துக்கு அனுப்புகிறாங்களோ எதுக்கு அனுப்புகிறாங்களோ, ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விட்டுருணும். விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 ஆம்புலன்ஸ் வரிசையாக வருது. ஏங்க அந்த சைடு இது பண்ணவங்க ஃபோன் பண்ணால் உள்ளே தானேங்க போவான் ஏற்றுறது. அப்படி காலியாக தானே சார் வரும். அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் ப்ளஸ்ஸு இவர் வந்தோன்னே எப்படி அவர் அங்கே போனார், செந்தில் பாலாஜி இப்படிலாம் சந்தேகங்களை. ஆமாம் சார், செந்தில் பாலாஜி எப்படி வந்து அடுத்த 4வது நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனாருங்கிற கேள்வியை கேட்குற இடம். அவர் செந்தில் பாலாஜி வீடு வந்து ராமகிருஷ்ணபுரம். அங்கேருந்து கரூர் மருத்துவமனைக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். நடந்தே போயிடலாங்கிறீங்க. காரில் ஏறினா டப்புன்னு 5 நிமிஷத்துல இறங்கிடலாம். இன்னொன்று, விஜய் வந்த அதுக்கு அந்த சைடு தான் டிராஃபிக் போகுது. ஓகே. இந்த சைடுலாம் ரோடு காலி ஆகிடுச்சு. ஓகே. அதனால் போகிறது இல்லை. அதே மாதிரி தான் பத்திரிகையாளர் எப்படி இங்கே வந்தாங்க அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. என்னங்க பத்திரிகைத்துறையிலேருந்து கேள்விலாம் கேட்கக்கூடாதுங்க. ஆம்புலன்ஸில் பாடி ஏற்றிக்கிட்டு போகிறாங்கன்னா எல்லாரும் விஜயும் போயிட்டாருன்னா எல்லாரும் அங்கேயே நிற்பாங்க. கொஞ்சம் யூனிட் அங்கே நிற்கும், பாதி யூனிட் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஓடி. கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான செய்தி நிறுவனங்கள் ஒரு 12 யூனிட் வரைக்கும் போட்டு 4 யூனிட் ஹாஸ்பிட்டலு, ஒரு 5 யூனிட் அந்த ஸ்பாட்டில் இப்படி தானே இருப்பாங்க. எப்படி உடனே அவங்க அங்கே போனாங்கன்னா ஆம்புலன்ஸ் கூடயே போயிருப்பாங்க. எல்லாட்டையும் வண்டி இருக்குது. இன்னொன்று லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறது. இன்னொன்று அவங்க செல்ஃபோனில் கூட டக்குன்னு வாங்கிட்டு விஷுவல்ஸ் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு இவங்க காரணம் அவங்க காரணம், இது இங்கே யார் காரணம்ன்றது மேட்டர் இல்லை. 39 பேர் இறந்து போனாங்கன்றது தான் காரணம். இன்னொரு விஷயம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், இந்த அலட்சியம் பண்ணாதீங்க, நீங்கள் இன்னும் தலைவர் ஆகலை, ஒரு நடிகர் மனப்பான்மையிலே இருக்கீங்க, உங்களை சுற்றி ஒரு டிமாண்டை மெயின்டைன் பண்ணி கூட்டம் கூட்டுறதை விஜய் விரும்புகிறாரா சார்? ஏங்க வண்டியில் அங்கேயே ஏறிட்டு வராரு. அந்த பைபாஸ் கிட்டே மேலே ஏறிட்டாரு. ஏன் ஏறிட்டு வராரு? நீங்கள் கூடிய வரைக்கும் இல்லாட்டி அந்த டைமுக்கு வாங்க, பைபாஸ் கிட்டே ஏறுங்க. ஒரு 1/2 மணி நேரம் இதில் பண்ணார்ல, நாகப்பட்டினத்தில் பண்ணார்ல, கிட்ட வந்துட்டு ஏறி வந்து. ஆமாம். அப்போ அந்த டைமுக்கு ஒரு 1 hour 1.5 hour வந்து சேர்ந்துட்டார். நீங்கள் தாங்க உங்கள் தொண்டர்களுங்க, உங்கள் குழந்தைங்களுங்க. இப்போ உங்களுக்கு வேதனை இருக்கும்ல, இது தீராத பழி இல்லை. எப்படி மகாமகம் ஒரு இதுவோ, இது ஒரு பெரிய பழி இல்லை. இன்னொரு மகாமகம் பதில் சொல்ல, இன்னொரு மகாமகம்னு எல்லாரும் சோஷியல் மீடியா எழுதிக்கிட்டு இருக்காங்க சார். சோசியல் மீடியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் எழுதுறது பார்த்தா அவங்கவுங்க அரிப்பை தீர்த்துக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த நேரத்தில் அமைதி காக்கணும், என்ன ஃபேக்ட் அதை பதிவு பண்ணணும், எந்த சைடும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக விஜய் நோக்கம் கற்பிக்கக்கூடாது. இப்போ விஜய் கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம விஜய் பக்கம் நிற்கணும். இது ஒரு துயரம். இது விஜய் வேணும்னு நம்ம வந்தால் 40 பேர் சாகணும்லாம் வரல. அவர்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, இந்த அலட்சியமும் இந்த ஒரு தெளிவின்மையும் நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறோம்.
அவர்கள் அதை கேட்கவே இல்லை. அதோடைய விளைவை இன்னைக்கு நேராக பார்த்துட்டாங்க. சார், இவ்வளவு பெரிய ஒரு கோரமான சம்பவம் நடந்துருச்சு. அரசு இயந்திரம் ரொம்ப ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. 2 அமைச்சர்கள் களத்துக்கு போயிட்டாங்க. நள்ளிரவே வந்து சிஎம் களத்துக்கு வந்துட்டாரு. துணை முதல்வர் காலையில் துபாயில் இருந்தவர் காலையில் வந்துட்டாரு. இதெல்லாம் இந்த பர்ஃபெக்ஷன் தான் எங்களுக்கு வந்து சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் வந்து ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் எழுதுறாங்க. சார், இதை திட்டமிட்டு திமுக காரங்க பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு அப்படிங்கிற டோனில் எழுதுறாங்க. சார், அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம முதல்ல அமைதி காக்கணும். நம்ம புலன் விசாரணை அதிகாரியாக மாறிடக்கூடாது. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. துயரம் நடந்துட்டு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான கூட்டம் சேர்ந்தது. காலையிலேருந்து அந்த கூட்டம் நின்னது. அந்த கூட்டம் அவங்க டீஹைட்ரேஷன்லேயும் பாதிப்புலேயும் உடல் பாதிப்புலேயும் இருந்தவங்க அந்த நெரிசல் வந்தோன்னா குழந்தைகள், குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் தான் இறந்துருக்காங்க அதிகமாக. அப்போ அந்த நடக்க தான் செய்யும். குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதன்னு சொல்லியும் கூட்டிகிட்டு வந்த பெற்றோர்கள் ஒன்று. 2வது, இவர்கள் தாவேக்கா இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணும். அந்த வேலையெல்லாம் செய்யலை. 3வது, ஊடகங்கள் இந்த மாதிரி சின்ன பசங்க குழந்தைகளை வரவங்கெல்லாம் மாறி மாறி பேட்டி எடுத்து, அப்போ எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, நம்ம குழந்தைய கூட்டு போனால் இந்த மாதிரி டிவியில் வரலாம், நியூஸ் 24/7 வரலாம், தலைமுறையில் வரலான்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்கள்ட்ட. இது ஒரு இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அப்போ இது எல்லோருக்குமே இந்த விஷயத்தில் பொறுப்பு இருக்குது. அரசு இயந்திரம் உடனடியாக வேலையில் இறங்கினது, மற்றவர்கள் வந்தது, முதல்வர் போனது, ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போகல அப்படின்னு எடப்பாடிட்டே கேட்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இந்த நேரத்தில் போய் கற்பிக்கக்கூடாது. ஒருத்தர் துபாய் கிரிக்கெட் பார்க்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், கேன்சல் பண்ணிட்டு இங்கே வராரு துணை முதல்வர். அப்போ நீங்கள் எல்லோருமே இதில் இறங்கி இதில் என்ன ஆகணுன்றதான் பார்க்கணுமே தவிர நோக்கம் கற்பிச்சுக்கிட்டு பதற்றத்தை ஏற்படுத்துகிற விஷயம். 2 ஆம்புலன்ஸ் ஏன் போச்சு, 2 ஆம்புலன்ஸு அங்கே காப்பாற்ற போச்சு, இல்லை வேணுன்னே விட்டாங்க, என்ன இப்போ அதுக்கு? இது தமிழ்நாடு காலையிலேருந்து நிற்கிறான், அதில் ஏற்பட்ட நெரிசல், பஸ் உள்ளே வருது, எந்த சைடும் களைய முடியல. ஆமாம், போலீஸுக்கு நன்றி சொல்கிறாரு சார். போலீஸ் மட்டும் இல்லைன்னா கரூர் பைபாஸ்ல இருந்து நான் வந்து பிரச்சாரத்துக்கு வர முடியாதுன்னு போலீஸுக்கு நன்றி சொல்லிட்டு தான் உரையவே ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே உரையில் வந்து போலீஸை கண்டிக்கணும்னு இருந்திருக்குது. அதனால் அதை கடைசியில் சொல்கிறாரு, போலீஸார் மக்கள் தான் எஜமானர்கள் அப்படின்னு கலையரசில் அதையும் சொல்லிட்டாரு. அதனால் இதுக்கு நான் யாரை பொறுப்பாகணும்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னென்னு விவரம் தெரியாமல் வந்த மக்களா, குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி மீறி வந்த மக்கள். என்னைக்கு சார் இந்த பாடத்தை நம்ம கற்றுக்க போகிறோம்? சினிமாக்காரர்கள் பின்னாடி இன்னொன்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரில் போய் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறது, ஆடியோ லான்ச்சில் போய் நிற்கிறது, இதெல்லாம் விட உங்கள் குடும்பம் உங்கள் விஷயங்களை பாருங்கள். நீங்கள் போயிட்டீங்க, 30-40 பேர் இறந்துட்டாங்க ஒரே குடும்பத்தில். எல்லாருக்கும் நம்ம ஒரு 4 நாள் பேசிட்டு கலைஞ்சிருவோம், அவங்களுக்கு வாழ்நாள் துயரம். ஒரு குடும்பத்தில் கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை, அடுத்த மாதம் கல்யாணம், பொண்ணு பக்கத்து ஊர், மாப்பிள்ளை கரூர். பொண்ணையும் வர சொல்லி பொண்ணுடைய தம்பியும் வந்திருக்காப்புல. 3 பேரும் அங்கே பார்த்துட்டு செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க கடைசி நிமிஷம் வரைக்கும். இந்த விஜய் கலையும் போது கீழே இறங்கியிருக்காங்க, நெரிசலில் மாட்டி அந்த பொண்ணும் பையனும் இறந்துட்டாங்க. அடுத்த மாதம் 2 பேர் கல்யாணம், அந்த பையன் பொழைச்சிக்கிட்டான். ஒரு குடும்பத்தில் 3 பேர் இறந்துட்டாங்க. 3 பேரில் இன்னொரு குடும்பத்தில் 3 குழந்தைகள் இறந்து போச்சு. இந்த மாதிரி பலருடைய சோகம் கேட்டிங்கன்னா அவ்வளோ இருக்குது. அதனால் இதுக்கு யாரை நீங்கள் காரணமாக்குவீங்க? குறுகிய இடத்துல அனுமதி கொடுத்த காவல்துறையவா, போதிய பாதுகாப்பு ஏற்படுத்த சொல்லணும் அவங்களையா, இல்லை இந்த மாதிரி எனக்கு என்னென்னு அந்த நேரத்தை கடத்தி அதை இப்படி பண்ணால் தான் நம்ம வளர்கிறதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்த இவர்களையா? அதனால் இந்த விவகாரத்தில் வந்து இனி நடக்காமல் இருக்கிறதுக்கான என்ன ஏற்பாடு? அரசு இதில் வேகமாக செயல்பட்டுருக்கின்றதை யாரும் மறக்க முடியாது. அதில் போயிட்டு இவர் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தார், இவர் உடனே எப்படி போக முடிஞ்சது, இந்த மாதிரி நதி மூலம் ரிஷி மூலம்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாருமே வந்து இவ்வளோ பேர் சாகணும்னு விரும்பி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி கருத்துக்களும் பரப்பப்படுது. அது வந்து மோசமானது, வழக்குகள் கூட பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி விவகாரங்களில் தாவேகா கொஞ்சம் பொறுப்போடு நாளை பின்ன நடந்துக்கணுன்றது. அவர்கள் இது நம்ம குற்றச்சாட்டாக வைக்கல, ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் வந்து வர்றவர்கள இளைஞர்கள், பெண்கள், நீங்கள் பார்க்குறீங்களா, 30-35 வயசில் கூட அவர்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தர் வந்து இறந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொருத்தரையாக காமிச்சிட்டு அழுதுட்டு இருக்காப்புல ஒரு தந்தை. அவருக்கு அந்த இடத்துல கூட அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா நம்மளாம் இடிஞ்சு போய் உட்காந்துருவோம். அவர் அதையும் தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கிறாரு. ஏன் தூக்கிட்டு வந்தீங்க, என் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்குறாரு. அவங்க சொல்லியிருப்பாங்க வீட்டில், குழந்தைய எடுத்துகிட்டு போகாதீங்க, நீங்கள் போனால் போய் தொலைங்க, குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்கன்னு. இது சொல்லியும் அவர் தூக்கிட்டு வந்திருப்பார். இப்போ இறந்துட்டாங்கல்ல. அதனால் இந்த மாதிரி துயரங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கூட்டம் உங்களுக்கு அதிகமாக வரும் மற்றவங்களோட.
அப்போ நெரிசல் ஏற்படாமல் இடத்துல நீங்கள் தேர்வு பண்ணணும், இல்லாட்டி நேரத்துக்கு வந்து முடிச்சு விட்டு போயிடணும். சார் கடைசி 2 கேள்வி சார். அருணா ஜெகதீசம் ஆணையம் அமைச்சிருக்காங்க. பெங்களூரில் இதே மாதிரி அந்த சின்னசாமி மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல், அதில் ஒரு 11 பேர் இறந்து போனாங்க. வழக்கு பதிவு செஞ்சு பெங்களூர் அணி நிர்வாகம் ஸ்ட்ரைக்கு போச்சு. விஜயை வந்து கைது பண்ணிங்களான்னு முதல்வர்கிட்ட கேட்கும்போது விசாரணை அறிக்கை அடிப்படையில் எது வேணாலும் பண்ணுவோங்கிறாங்க. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? விசாரணை அறிக்கை வந்து ஏதோ உடனே வரிச்சு இந்தாங்கன்னு கொடுக்கலாம் மாட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தனியாக போகும். வழக்கு போட்டிருக்காங்க 4 பிரிவுக்கு கீழே. அதாவது இந்த ஆக்சிடென்ட், இது நெக்லிஜிபிள் ஆக்சிடென்ட் இருக்கும்ல, ஓகே, உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் உயிரிழக்க காரணமாக இருக்கிறது, அது கீழே தான் வரும். இதெல்லாம் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுக்கு அந்த மாதிரி இது கீழே தான் வரும். இது வந்து கொலை கிடையாது. ஓகே, இது வந்து அஜாக்கிரதையாக இருந்து உயிரிழப்பை ஏற்படுத்துதல். கோர்ட்டு சுமோட்டோவா எடுப்போம். ஏன்னா நீங்கள் கோர்ட் பீட் பார்த்தவர் சார். கோர்ட்டு சுமோட்டோவை எடுத்தால் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கோம், விசாரணை நடக்குதுன்னா ரைட் பார்த்துங்கன்னு கோர்ட்டு இதாகும். கோர்ட்டு ஏன்னா கோர்ட்டு தான் வந்து அனுமதியே கொடுத்தாங்க. இந்த பிரச்சார பயணத்திற்கு அனுமதி கொடுத்தது கோர்ட்டு தான். ஸோ வழக்கறிஞர்கள் சில பேர் வந்து நீதிமன்றத்தையும் விமர்சன பார்வையோடு இதை பற்றி பேசுகிறாங்க. கோர்ட்டு வந்து பல கண்டிஷன்ஸ் போட்டு தான் அனுமதி கொடுக்குறாங்க. மேலே ஏறுறதை நீங்கள் தாங்க தடுக்கணுன்றாங்க. ஆமாம், மேலே ஏறுறதை நீங்கள் தான் தடுக்கணும். அப்புறம் இவங்க சொல்கிறாங்க குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள்லாம் வரக்கூடாது, மாற்றுத்திறனாலாம் வரக்கூடாதுன்னு போலீஸ் எங்களுக்கு கண்டிஷன் போடுறாங்கன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜி கேட்குறாரு, கரெக்டான கண்டிஷன் தானே, நீங்கள் உங்களுக்கு அதில் அக்கறை இல்லையா, நீங்கள் தான் அதெல்லாம் சொல்லி வரவிடாமல் பண்ணணுன்றாங்க. அப்போ இவர்கள் பார்வை என்னன்றது எனக்கு கிடைச்ச தகவல் 4 மணிக்கு நேற்று புஷி ஆனந்திடம் மாவட்ட டிஎஸ்பியா எஸ்பியா தெரில ஒரு காவல் அதிகாரி, சார் இதை ஸ்கிப் பண்ணுங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, கரூருக்கு நீங்கள் வரவேணான்னு கேட்டிருக்காங்க, வர வேணாம் ஸ்கிப் பண்ணுங்கன்னு புஷியும் சொல்லியிருக்காரு, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு போல். விஜய் கூட இருந்தவர்களும் மற்றவர்களும் அதை கேட்கல. ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க சும்மா பெரம்பூரில் மன்னிப்பு கேட்குறோம், இப்போ ஒவ்வொரு கூட்டம் ஸ்கிப் பண்ணி மன்னிப்பு கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி போனதாக தகவல். அப்போ அவர்களுக்கு அங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, காவல் அதிகாரிகளுக்கு தெரியும் பிரச்சனை, எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்றைக்கி யார் அனுபவிக்கிறா, கூட்டம் போவான் நான் ஸ்கிப் பண்ணலான்னு சொன்னேன், புஷியானதும் சேர்த்து தான் வழக்கு. இதில் அண்ட் அதர்ஸ் போட்டிருக்காங்க. மாவட்ட செயலாளர் மீது நிச்சயம் வழக்கு. மாவட்ட செயலாளர் வழக்குங்க நிர்மல்குமார், அவர் மேலே ஏன் போட்டாங்கன்னு தெரில. எனக்கு கேட்டால் ப்ரொபகண்டா செக்ரட்டரி ஆதவர்ஜி தான் போடணும். ஆதவர்ஜினா உள்ளுக்குள்ளே இருந்திருக்காரு, வாகனத்தில் இருந்திருக்காரு. இல்லை, அவர் ப்ரொபகண்டா செக்ரட்டரி, தேர்தல் பிரச்சார கூட்டம் அவர் தானே பொறுப்பு. அப்புறம் வந்து விஜய், புஷியானது, இதில் புஷியானது, நிர்மல்குமார் மாவட்ட செயலாளர், அண்டு அதர்ஸ்னு போட்டிருக்காங்க. அதில் யாரை வேணால் சேர்க்கலாம். ஓகே, யாரை வேணால் சேர்க்கலாம். அதனால் இந்த இது வந்து கொஞ்சம், அப்புறம் பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், இந்த மாதிரி விவகாரங்களில் கோர்ட்டுன்னு போனால் கூட ஏற்கனவே 2-3 இடங்களில் இதே சம்பவத்தை இவங்க பண்ணினது எல்லா விஷயத்தையும் எடுத்து காமிப்பாங்க. அதனால் இவர்கள் இது எதையுமே நியாயப்படுத்த முடியாது. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை திரும்ப திரும்ப இவர்கள் நெறிப்படுத்தாமல் நடத்துறதுன்றது நம்ம எல்லோருமே சுட்டி காமிச்சிட்டு இருக்கிறோம். என்னுடைய கடைசி கேள்வி சார், பிரச்சார பயணம் தொடருமா தொடராதா? பிரச்சார பயணம் தொடருமா தொடராதான்றது விஜய் தான் முடிவு பண்ணணும். இதற்கு பிறகு ரொம்ப டைட் பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த மாதிரிலாம் நடத்தினாருன்னா சிக்கலாயிடும், நேரத்துக்கு அங்கே போயிடணும். ஓகே, காலதாமதம் மிக முக்கியமான காரணம். 10,000 பேர் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு 12,000 பேர் அந்த நேரத்துக்கு பொண்ணாக இருப்பான். நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா 30,000 பேர் ஆகிடுவோம். அதுவும் டைம் டிலே ஆக ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, முதல்ல வந்தான்ல ஒரு 10,000 பேர், அவன் ரொம்ப கடுமையான பாதிப்பாகிடுவான். அதுதான் பிரச்சனை. இதில் இவர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம், இது வரைக்கும் விபத்து நடக்காமல் இருந்தது. மேலே போகிற ஒயரை யாராவது பிடிச்சி உளுந்து இருந்தால் அந்த ஒயர் யார் மேலாம் படுதோ அவங்க மேலெலாம் இறந்துருவாங்க. ஏன் கரண்ட்டை கட் பண்ணிங்கிற கேள்வி கேட்குறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறதுன்னு அது பார்த்தோம். இந்த மாதிரி யார் தான் பொறுப்பு ஏற்றுக்கிறது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. போலீஸ் எல்லா இடத்துலையும் சொல்லாது, கட்சிக்காரங்க சொன்னால் தான் பயப்படும். ஓகே, அதனால் இந்த விவகாரத்தில் பொறுப்போடு நடக்கணும். அவர் பிரச்சாரம் தொடருமா தொடராதான்றது போக போக தான் தெரியும். ஏற்பட்ட பிரச்சனையை சுட்டி காட்டி பேசியிருக்கீங்க. இந்தியாவுக்கே சிவிக் சென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது. பெங்களூர் சம்பவம், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய சம்பவம். இல்லைங்க, அவங்க அப்படி தாங்க இருப்பாங்க. நடத்துகிறவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், பார்த்து நடத்தணும், எல்லாம் பண்ணணும். சரி, விபத்து நடந்துச்சு, இனியாவது நம்ம அவரை போய் ரொம்ப குற்றம் சாட்ட முடியாது. விஜய் பக்கமும் தாவேகா தொண்டர்கள் பக்கமும் நம்ம மீடியாக்களும் இருக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த விஷயத்தை, இந்த கரூர் சம்பவம் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. விஜயுடைய காலதாமதம் இந்த விபத்துக்கு மிக முக்கியமான காரணம். அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்களை வந்து தொட்டு பேசியிருக்கீங்க. வருங்காலத்தில் இந்த தவறையெல்லாம் திருத்திக்குவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் சிவிக் சென்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. மக்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், மக்களுக்கும் இதில் உரிய பங்கு இருக்குங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி.